பொன்னி வந்து இந்த மாரி வந்து சூப்பரா வந்து சேல்ஸ் பண்ணதால எல்லாருமே அதிசயமா பார்க்குறாங்க. பொன்னி எப்படி பண்ணி இப்படி கலக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டுறாங்க. உடனே வந்து பொன்னிய பார்த்து அப்படியே கைய பிடிக்கிறாங்க வந்து ஜெயா. "சூப்பர் பொன்னி! உண்மையிலேயே நீ நல்ல விஷயம் பண்ணியிருக்க. செமையா வந்து இந்த மாரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா பண்ற. மார்க்கெட்டிங் வந்து உனக்கு தான் பண்ண தெரியுது. இங்க பாரு சக்தி, என்னதான் நம்ம துணி தயாரிச்சாலும் அத மார்க்கெட்டிங் பண்ண தெரியணும். அது பண்றவன் தான் வந்து உண்மையிலேயே வந்து திறமைசாலி. அதனால பொன்னி உன் கூட இருக்க வரைக்கும் உன்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ கண்டிப்பா தொழில்ல நல்லா முன்னுக்கு வருவ. அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன்." அப்படின்னு எல்லாரும் பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் பொன்னி வந்து வேலைக்கு வருவா. உன் ஆஃபீஸ்ல பொன்னியையும் சேர்த்துக்கோ புரியுதா? அப்படின்னோனே, "அது வந்து எப்படி அத்த?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பொன்னி. "பொன்னி நீ அமைதியா இரு. உன்னோட திறமைய உனக்கே தெரியல." அப்படின்னு சொல்லி சந்திரசேகர் சொல்றாரு. ஜெயா சொல்றது தான் கரெக்ட்டு. இங்க பாரு சக்தி, ஊருக்கு போனோனே முதல்ல ஆஃபீஸ்க்கு பொன்னிய வர வச்சுக்கோ. புரியுதா? பொன்னி இருந்தாள்னா கண்டிப்பா உன்னோட லெவல் வந்து கண்டிப்பா பெரிய லெவல் ஆகும். எனக்கே புரியுதுப்பா. பொன்னி வந்து விருப்பப்பட்டா கண்டிப்பா என்னோட ஆஃபீஸ்க்கு வரட்டும். நான் வந்து அவளுக்கு போஸ்டிங் தரேன். அதுவும் சாதாரண போஸ்டிங்கா தரக்கூடாதுடா பொண்டாட்டி. அதனால நல்ல பெரிய போஸ்டிங்கா தரணும். புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கார்த்தி அதுக்கப்புறம் அவங்க அண்ணன்லாம் சொல்றாங்க. "சரி, சரி தந்துட்டா போச்சு" அப்படின்றாரு. அடுத்து வந்து இதெல்லாம் பார்க்குற பிரீத்திக்கு வயிறா எரியுது. என்னது பொன்னி ஆஃபீஸ்க்கு வரப்போறாளா? ஏற்கனவே வீட்லயே இருக்கா. கூடவே இதில ஆஃபீஸ்க்கும் வந்துட்டாள்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பொன்னி பக்கம் போயிடுவான் சக்தி. இதை விடவே கூடாது. பொன்னி ஆஃபீஸ்க்கு வரவே கூடாது. நீங்க என்னதான் யார் என்ன சொன்னாலும் சரி, பொன்னி ஆஃபீஸ்க்கு நான் வர மாட்டேன். அவ வந்து அங்க வேலை செய்ய நான் விடவே மாட்டேன். அப்படி வேலை செஞ்சா சக்தி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பொன்னியும் சக்தியும் ஒண்ணா சேர்ந்துருவாங்க. அத நான் விடுவேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எக்காரணம் கூட அத நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து டென்ஷனா வந்து பார்க்குறாங்க பிரீத்தி. அடுத்து வந்து இங்க பொன்னி எப்படி கலக்கிட்டால சூப்பர்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே வராங்க. அப்ப சக்தி வந்து பொன்னி இங்க வாயேன்றாரு. என்ன சக்தி அப்படின்னோனே, உன்னால எப்படி இப்படிலாம் பண்ண முடிஞ்சது? நானே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எப்படி உன்னால இதெல்லாம் சக்தி உங்களுக்கு தெரியுமா? எங்க ஊர் திருவிழால இந்த மாரி தான் நெறைய துணி எடுத்து வந்து போட்டுட்டு, இந்த மாரி வந்து மைக்ல வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நாங்கலாம் வந்து எங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்ப்போம். அப்ப பார்த்தா இந்த மாரி மைக்ல அனௌன்ஸ் பண்ணிட்டு, இந்த மாரி வந்து துணியெல்லாம் சேல்ஸுக்கு போடுவாங்க. அதெல்லாம் நாங்க போயிட்டு மைக்ல அனௌன்ஸ் பண்ணாதான் நாங்க ஓடி போய் வாங்குவோமே. எங்க திருவிழால 1, 2 கடை கிடையாது. நெறைய கடை போடுவாங்க. அதனால நெறைய பேர் இந்த மாரி கூப்பிடுவாங்க. நாங்க பார்த்துருக்கோம். அதனால தான் அந்த விஷயத்த இங்க நான் பண்ணேன் அப்டின்னோனே, கலக்கிட்ட பொன்னி உண்மையிலேயே என்னதான் நான் பெரிய பெரிய ஆளா இருந்து பிஸ்னஸ் பண்ணி எல்லாரும் பண்ணாலும், இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நோட் பண்றது ரொம்ப முக்கியம். உன்கிட்ட தான் நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. உண்மையிலேயே நீ டேலண்ட் தான் அப்டின்னோனே, அதெல்லாம் பார்க்குற பிரீத்தி செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. இங்க வந்து பொன்னி பாத்தியா எப்படி பண்ணியிருக்கா அப்டின்னு சொன்னோனே, உடனே சுந்தரம் வந்து பெரிய விஷயம் பண்ணிட்டா. அப்டியே கூவி கூவி வித்துருக்கா அப்டின்னோனே, ஏன் நீங்க விக்க வேண்டியது தானே அப்படின்னு பவானி கேட்குறாங்க. என்ன பவானி இப்படி பேசுற? வேற என்னங்க பேசுறது? இவ்ளோ தூரம் பொன்னி சேல்ஸ் பண்ணி குடுத்துருக்கா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம். இப்ப போய் பொன்னி எப்பவுமே குறை சொல்லிட்டே இருப்பீங்களா? அப்படின்னு மாமா என்ன மாமா சும்மா நீங்க பொன்னிய குறை சொல்றீங்க. அவ எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்னோனே, ம் ம் நானும் பார்த்தேன். பெரிய விஷயம் நீங்க நினைக்கிறீங்க. இதெல்லாம் சர்வ சாதாரணம் மாப்ள. அப்படியா? நீங்க போய் அழகா வந்து இதே மாரி ஒரே ஒரு சட்டை வித்து காலுங்க பார்க்கலாம். நான் வந்து ஒத்துக்கிறேன். நீங்க பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு. அப்படி சொல்லிட்டு கார்த்தி சொல்றாரு. உடனே வந்து அப்படியே பார்க்குறாரு. சண்முகம் வந்து சொல்றாரு, ஆமா மாமா. சரி ஒண்ணுமே வேணாம் மாமா. இந்த கர்ச்சீப் இங்க இருக்க ஜனங்கிட்ட வித்து காட்டுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோனே, சாதாரண கர்ச்சீப் அதை என்னால விக்க முடியாதா? குடுங்க குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, மேடம் இது வாங்கிக்கிறீங்களா? மேடம் இந்த கர்ச்சீப் ரொம்ப நல்லாயிருக்கும். இத வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் போய் காட்டுறாரு. யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க. பார்த்தீங்கல்ல அப்படின்றாங்க. இதோட முடியுது.